கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே. தண்ணி குடிச்சு என்ன வேணா பண்ணலாம். புலிகள் பக்ஷி இல்லை பாட்டில் அவ்வளோதான். நேத்ரவதி பண்ணிட்டோம், கிளம்புறோம். மணி 6 மணி. நான் விடிஞ்ச பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லோகி ஸ்டோரி. இன்றைக்கி என்னன்னா நேத்ரவதி ட்ரெக்கிங் போகிறோம். இன்றைக்கி காலைல 6:30, ஆனால் 6 மணிக்கு போகணும். எல்லாம் லேட்டு. இங்கே 15 டிகிரி சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அப்படி தெரில. புகை தான் வருது வாயிலேருந்து. இப்போது பேஸ் கேம்ப் போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எட்டு போகிறதுக்கு ஜீப் வந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, டீ அடிச்சாச்சு. இப்போ நம்ம பேஸ் கேம்ப் போயிட்டு ட்ரெக்கிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். எங்களை கூப்பிட்டு போகிற கைடே வந்து ஃபார்ம் கொடுத்துட்டாங்க கீழே. பனானோக்கே பேஸ் கேம்ப் போடலாங்க. இதில் ஃபில் பண்ணி புக்கிங் ஐடி என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுத்துருக்கணும். அப்போ தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம்மா. இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே மேலே வர்றது ரோட் பிளாக் ஆமாம். அதனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு ட்ரெக்கிங் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஜீப்பில் கூட்டு போகிறது. பின்னாடி ஒரு நண்பர் வராரு, முன்னாடி 2 பேர். இப்போதைக்கு மட்டும்தான் அது எத்தனை நாள் தெரில ரோட் பிளாக்கு. ஆனால் அவன் போட்டுறாங்க. நம்ம இங்கேருந்து ஜீப்பில் போகிறோம். சீசன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து 4 கிலோமீட்ரு. அதுக்கு மேலே போகணும்டா. ஐயோ, அதுவும் பார். போஸ்ட்டில் வந்து ரெக்கார்டு காமிச்சிட்டு மேலே போகணும். தலை இப்போ தான் வரான். நீ மேலே போய் தான் பார்க்கணும் என்ன கதைன்னு. இங்கே வந்து டிக்கெட்டு காமிச்சிட்டு அப்புறம் வந்து என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃப் காட்டணும். நான் ஐடி ப்ரூஃப் காட்டினோடனே நமக்கு ஒரு கைடு கொடுத்துருவாங்க. கைடு வரை பண்ணணும். ஓகே, நான் போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது கைடோட வீடாமா. இங்கேருந்து நம்ம மோர் சாப்பிட்டு இப்போது எல்லாம் ட்ரெக்கிங் துணைக்கக்குள்ள தட்டி தூக்குறோம்.
ட்ரெக்கிங் எடுத்துறேன். இங்கே நினைக்கிறேன் ப்ரோ. அதான் நினைக்கிறேன். மூன்றரைக்குள்ள இறங்கணும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து அந்த தன்ஸு நீ ஜெனினோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபோட்டோ பார்த்துருக்கியா? அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும்? இதிலிருந்து நடந்து நம்ம அங்கே போகிறோங்க. அங்கே இருக்கு அப்படியே சும்மா ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா செவுத்துலேயும் ஜெனினோட கைப்பாஸ். அப்போ அர்ஜுன் ரெட்டி ஃபுட்பாலில் கோல் போஸ்ட் அடிக்கிற மாதிரி தலைவன் கையை செவுத்து வச்சுருந்தான். ஏன்னா இப்படி ஆகிட்டான் கரெக்டா? சரட்டுக்கு மேலே ஒரு போதை நம்ம இந்த வெயிலே இதுக்கே நம்ம இது பண்ணுறோம். புரியுதா? தலைவன் மாட்டேன் எவ்வளவோ ட்ரைனிங்கிறான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா சீசன் டைமில் வாங்க. இது வெயில் மண்டை புழக்குது பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா சீசன் டைமில் அதை கூப்பிட்டு நான் கைடு நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கங்க. அவங்களே டிக்கெட் ப்ரொவைட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. கைடுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு நான் மேலே ட்ரெக்கிங் வந்துடலாம். கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே. வாய்ஸ் இல்லாமல் வியூ மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள் வியூவை. ரெயினியில் வந்து தான் யோசிச்சுக்கோ. இல்லை இது ஏன்னா உள்ளே வந்து வெயில் படலை. இல்லைண்டா மழை காலத்தில் அப்படின்னு தான் சொல்கிறேன். கைஸ் இப்போ ஒரு ஆறுக்கிட்ட வந்துருக்கோம். ஆறா ஓடையா என்ன தெரியல. நீ பார்த்து தெரிஞ்சுக்க. தண்ணியில் போகிறது சாரோ அண்ணா 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 நம்ம கைடு ನಮ್ಮ ಗೈಡು. ஆனால் இப்போ ಚಿನ್ನೇಗೌಡರು ನೇತ್ರಾವತಿ ಪೀಕಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. நல்ல கைடுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? ಒಳ್ಳೆ ಗೈಡ್. ಒಳ್ಳೆ ಗೈಡು. அச்சா ஹாஸ்பிட்டாலிட்டி. ठीक है. எப்படியோ மேலே பீக் வந்தாச்சுங்க. சொங்கி மாதிரி இருக்க வீடியோ எடுத்தா நல்லா வராது. அதனால வா. கமான் டைகர். கமான் டைகர். அது கிடைக்காது. நீ கமான் மேலே வா.
தண்ணி குடிச்சு என்ன வேணா பண்ணலாம். 2 காலியா உமர் காடி மோர் காடியா ரெக்கார்டிங்கா ஆ ஃபைனலி ஏரியாச்சு நேத்ராவதி ஏரியாச்சு. நம்மளால கஷ்டப்பட்டு ஏறி தண்ணி குடிச்சிருக்கோம். வெற்றி நிச்சயம் கண்ணாடி வேற. இறங்கடா. அந்த என்ட்ரி இருக்குல்ல ம் அங்க 1 மணிக்குள்ள வந்துடும். அப்பெல்லாம் இல்லை ப்ரோ. இங்க இருந்து அப்போ நமக்கு எவ்வளோ டைம் இருக்கு? அதான் இங்கேருந்து 1 மணி மேலே பீக்கில் இருந்து. மேலே பீக்ல இருந்து. ஓகே, அப்போ என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னா? அண்ணன் கீழே விழுந்துட்டாரு. யாரு? சொல்ல வேண்டியதா? அப்போ நேத்ராவதியை வெற்றிகரமாக முடிச்சுட்டு சாப்பிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். நடந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டியது தான். கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுறோம். அடுத்து குதிரைமுக்கா போகலாம் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரில. எவனும் பேசவே மாட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? குதிரைமுக்கா இல்லைன்னு தெரியுது. இல்லை. கொளுத்தும் 12. நாங்கள் தொடங்கின ட்ரெக்கிங் இங்கே ஆனால் முடிஞ்சு அங்கே